இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து 6 தேர்தல்களில் திருச்செந்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றவர். இப்போது கடுமையான முதுகுவலியால் அவதிப்படுகிறார். அதிக நேரம் நிற்க முடியாததால் முழு நேர அரசியலில் அவரால் ஈடுபட முடியவில்லை. அதே நேரம் சொத்து குவிப்பு வழக்கு, அமலாக்கத்துறை வழக்கு, சொத்துக்கள் முடக்கம் என கடும் மன உளைச்சலுக்கும் ஆளாகியுள்ளார். இதன் எதிரொலியாக வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார். இதை முதல்வர் ஸ்டாலினிடமும் அவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் திருச்செந்தூரில் திமுக நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. அதில் கலந்து கொண்டோர் அனிதா ராதாகிருஷ்ணனை லட்சக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என பேசினர். அப்படியெல்லாம் பேச வேண்டாம் என அமைச்சர் தடுத்துள்ளார். இறுதியில் பேசிய அவர், திருச்செந்தூர் தொகுதியில் திமுக சார்பில் யார் போட்டியிட்டாலும் வெற்றி பெற வைக்க வேண்டியது அனைவரின் பொறுப்பு என கூறியுள்ளார். தென் மாவட்டங்களில் திமுகவுக்கு கூடுதல் பலத்தை ஏற்படுத்தும் விதமாக திருச்செந்தூர் தொகுதியில் திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழியை களமிறக்க இருப்பதாக தகவல் பரவியிருக்கிறது.